வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு ஆசைப்படுற எல்லாருக்கும் ஒரு பொதுவான குணம் உண்டு. அது என்ன தெரியுமா? இன்னும் கொஞ்ச தூரம் போயிடலாம். இன்னைக்கு இந்த வேலைய முடிச்சிடலாம்னு நெனைக்கிற அந்த வைராக்கியம்தான். ஆனா, பல நேரங்கள்ல நாம என்ன பண்றோம்? மத்தவங்க நம்மள பத்தி என்ன நெனைப்பாங்க? நம்மால இது முடியுமா? நமக்கு தகுதி இருக்கா? இப்படி இல்லாத பல கேள்விகள கேட்டு, நம்மளோட வேகத்த நாமளே குறைச்சிக்கிறோம். யோசிச்சு பாருங்க. ஒரு சின்ன விதையால ஒரு பெரிய ஆலமரமா மாற முடியுதுன்னா, ஆறறிவு படைத்த உங்களால எதெல்லாம் சாதிக்க முடியும்? நீங்க இப்ப இருக்கிற இதே நிலைமையிலேயே கடைசி வரைக்கும் இருக்கப் போறீங்களா? இல்ல உலகம் அண்ணாந்து பாக்குற அளவுக்கு உயரப் போறீங்களா? இந்த வீடியோவ முழுசா கேளுங்க. இது வெறும் கதை இல்ல. உங்க வாழ்க்கைய மாத்தப் போற ஒரு பாடம். ஒரு ஊர்ல ஒரு சிற்பி இருந்தாராம். அவர் ஒரு பாறைய செதுக்கி சிலையாக்க முயற்சி பண்ணாரு. முதல் முறை சுத்தியலால அடிச்சப்போ, அந்த பாறை எனக்கு வலிக்குது, என்ன விட்ருன்னு அழுதுச்சாம். சிற்பி அதக் கேட்டு வருத்தப்பட்டு விட்டுட்டாரு. அடுத்த பாறையை எடுத்தார். அந்த பாறையும் வலி தாங்க முடியாம துடிச்சது. ஆனா, பரவால்ல, என்ன செதுக்குங்கன்னு சொல்லிடுச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பாறை அழகான சிலையா மாறிடுச்சு. அந்தச் சிலைய ஒரு கோவில்ல வச்சு எல்லாரும் கும்பிட்டாங்க. ஆனா, மொதல்ல வலி தாங்க முடியாம ஓடிப்போன அந்த பாறைய மக்கள் வாசல்ல போட்டு அதுல தேங்காய் உடைக்க ஆரம்பிச்சாங்க. இப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நீங்க அந்தச் சிலையா இருக்கப் போறீங்களா? இல்ல தேங்காய் உடைக்கிற கல்லா இருக்கப் போறீங்களா? உங்க வாழ்க்கையில வர கஷ்டங்களும் வலிகளும் உங்கள செதுக்குறதுக்காக வர்ற சிற்பியோட சுத்தியல் அடிகள்தான். இதப் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுவரைக்கும் உங்களோட வாழ்க்கையில நீங்க சந்திச்ச மிகப்பெரிய சவால் என்ன? அதிலிருந்து நீங்க எப்படி மீண்டு வந்தீங்க? உங்களுடைய அந்த அனுபவத்தையும், இந்த வீடியோவ பத்தின உங்க கருத்துக்களையும் கீழ இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க. ஏன்னா, உங்களோட ஒரு சின்ன கருத்து இன்னொருத்தருக்கு பெரிய நம்பிக்கைய குடுக்கலாம். உங்க நண்பர்களுக்கும் இந்த வீடியோவ பகிர்ந்து அவங்களையும் ஊக்கப்படுத்துங்க. தொடர்ந்து கவனிங்க. வெற்றி அப்படிங்கிறது ஒரே நாள்ல வர்றது கிடையாது. நாம போடுற ஒவ்வொரு சின்ன அடியும்தான் நம்மள பெரிய இலக்க நோக்கி கூட்டிட்டு போகும். ஒரு சிலந்தி வலை பின்னும்போது எத்தனை முறை கீழ விழுதுன்னு பார்த்திருக்கீங்களா? ஆனா, அது ஒருபோதும் வலை பின்றத நிறுத்துறதில்ல. அதே மாதிரிதான், நீங்க தோத்துப் போற ஒவ்வொரு முறையும் நீங்க தோற்கல, எப்படி ஜெயிக்கக் கூடாதுன்னு ஒரு பாடத்த கத்துக்கிறீங்க. அந்த அனுபவத்த வச்சு அடுத்த முறை இன்னும் வேகமா செயல்படுங்க. மத்தவங்க உங்கள குறை சொல்றாங்கன்னா, நீங்க ஏதோ ஒரு மாற்றத்த செய்யறீங்கன்னு அர்த்தம். அந்த விமர்சனங்களை எல்லாம் உங்க வெற்றிக்கான ஏணியா மாத்திக்கோங்க. கடைசியா நான் உங்களுக்கு சொல்லிக்க ஆசைப்படுற ஒரு விஷயம் இதுதான். நேற்று என்பது உதிர்ந்து போன பூ, நாளை என்பது மலரப்போகும் மொட்டு. ஆனா, இன்னைக்கு உங்க கையில இருக்கிற ஒரு அழகான மலர். இந்த நாள சரியா பயன்படுத்துங்க. எதுக்கும் தயங்காதீங்க, எதுக்கும் அஞ்சாதீங்க. உங்கள நீங்க நம்புனா மட்டும்தான் இந்த உலகம் உங்கள நம்பும். முயற்சி செய்யறத மட்டும் என்னைக்குமே விட்றாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவ தொடர்ந்து குடுங்க. அடுத்த ஒரு உத்வேகமான கதையில உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் நம்பிக்கையோட இருங்க. சாதிங்க.